அருமையான நேரத்திலே கல்வாரியின் துணி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களை அவர் தேடி வந்த சமயத்திலே பலவிதமான அற்புதங்களை அவர் செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த அற்புதங்களிலே விசேஷமாக பிசாசுகளால பீடிக்கப்பட்ட மனிதர்களை அவர் பல சமயத்திலே அவர் குணமாக்குறவராய், விடுதலை ஆக்குறவராய், பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரிந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வகையிலே பிரியமானவர்களே, பிசாசின் பிடியிலே அகப்பட்ட ஒரு மனிதனை இயேசு எவ்விதமாக குணப்படுத்தினார் என்றதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் 34வது வசனத்திலும், மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும், லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 39வது வசனங்கள் வரைக்கும் உள்ள இந்த 3 பகுதிகள், இந்த 3 சுவிசேஷ பகுதிகளிலும் நாங்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கலாம். அது என்னென்று சொன்னால் பிரியமானவர்களே, லேகியோன் என்று சொல்லப்படுகிற பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை, ஆனால் மத்தேயு அங்கே 2 மனிதர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மார்க்குவும் லூக்காவும் அந்த 2 மனிதர்களிலும் ஒரு மனிதனை பற்றி விசேஷமாக அங்கே குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் மிக விசேஷமாய் தியானிக்க போற பகுதி என்னென்று சொன்னால், இந்த லேகியோன் என்று சொல்லப்படுகிற பிசாசுகள் பிடித்திருந்த இந்த நபர்களை ஆண்டவர் எப்படி தன்னுடைய வல்லமையினால குணப்படுத்தினார் என்றதை நாங்கள் என்ன செய்ய போறோம், நாங்கள் பார்க்க போறோம். அந்த வகையில பிரியமானவர்களே, கலிலேயா கடல் பகுதியில் இருக்கிற கிழக்கு பகுதியில இந்த கதரேனருடைய நாடு அல்லது கெர்கெசேனர் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டுக்கு, இந்த பகுதிக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சூழல்ல இந்த பகுதிக்கு அவர் கடந்த சீசர்களோடு வருகிற பொழுது அங்கே இந்த லேகியோன் என்று சொல்லப்படுகிற பிசாசுகள் பிடித்திருந்த இந்த மனிதன் அல்லது மனிதர்கள் எவ்விதமாய் நடந்து கொண்டார்கள் என்றதை நான் ஏற்கனவே சொன்ன அந்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் மிகவும் மோசமான விதத்தில் நடந்து கொண்டான் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். சங்கிலிகளால் அவனை கட்டினாலும் அந்த சங்கிலிகளின் கட்டுக்களை அறுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவன் மிகவும் மோசமானவனாயிருந்தான். அதே போல தன்னைத்தானே அவன் காயப்படுத்துகிற ஒரு மனிதனாய், தெளிந்த புத்தி இல்லாத ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அதே போல அவன் அந்த வழியால போகிறவர்களுக்கு பல விதத்துல இடையூறு விளைவிக்கிற ஒரு மனிதனாகவும் இருந்தான். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வர்ற பொழுது, எங்களை காயப்படுத்தவா இந்த இடத்துல நீர் வருகிறீர் என்று சொல்லி அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த நபர் இயேசுவை பார்த்து கேட்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே, புற இனத்தவர்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை அந்த பகுதிக்கு அருகிலே மேய்ந்து கொண்டிருந்த அந்த பன்றி கூட்டத்தின் நடுவிலே, பன்றி கூட்டத்துக்குள்ளே இயேசு அந்த பிசாசுகளை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதன் மூலம் அந்த நபரை இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் குணப்படுத்தினார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல பிரியமானவர்களை, நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னென்று சொன்னால், யாராலுமே அவனை கட்டுப்படுத்த முடியாது, யாருடைய மனிதர்களுடைய வல்லமையினாலும் அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த நபரை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிற சமயத்திலும் இயேசு கிறிஸ்து அந்த நபரை என்ன செய்கிறார், கட்டுப்படுத்துகிறவராய், அந்த நபரை குணப்படுத்தி அந்த பிசாசின் அவனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் நிறைந்தவராய் இயேசு காணப்பட்டார். அந்த மனிதனை இயேசு குணப்படுத்தின அதே சமயத்துல அவன் மிகவும் புத்தி தெளிந்து அவன் காணப்பட்டான். முதல்ல நாங்க பார்க்கிறோம், அவன் புத்தி இல்லாதவனாய், சரியான விதத்துல வஸ்திரம் உடுக்க தெரியாதவனாய், தன்னைத்தானே காயப்படுத்துகிறவனாய்,
மற்றவர்களுக்கு மிகவும் பயங்கரமான இடையூறுகளை விளைவிக்கிறவனான மனுஷனா இருந்த பொழுதும் இயேசுவினுடைய வல்லமை அவனுக்குள் வருகிற பொழுது அவன் எவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது என்றதை நாங்கள் என்ன செய்கிறோம் பிரியமானவர்களை இங்க நாங்க பார்க்கிறோம். யாருக்கும் அடங்காதவன் இயேசுவுக்கு முன் அடங்குறதை நாங்க இங்க என்ன செய்கிறோம் பிரியமானவர்களை பார்க்கிறோம். இயேசுவின் அற்புதங்களை இங்கே பார்த்த மக்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள், அதே வேளையில பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய எல்லைகள்ல இருந்து போகும்படியாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மக்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கும் அநேகர் இயேசுவின் வல்லமை அறிந்தும் அவரிடத்தில் அநேகர் வராமல் இருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகளோடு அவர்கள் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அநேக மக்கள் விரும்புகிறத நாங்க பார்க்கிறோம். ஆனால் அந்த மனிதன் இயேசு குணமாக்கின பொழுது அவன் புத்தி தெளிந்தவனாய் இயேசுவுக்கு அருகிலே அவன் நிற்கிறதை நாங்க பார்க்கிறோம். விதமாய் பிரியமானவர்கள், இன்றைக்கும் உலகத்திலே அநேக விதத்துல பிசாசின் வல்லமையினால அகப்பட்ட மனிதர்களாய் யாருமே அவர்களை விடுதலையாக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிற பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அப்படிப்பட்ட நபர்களுக்குள்ள வருகிற பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்குறார், அவர்களை குணமாக்குறார். அந்த மனிதனை நாங்க தொடர்ந்து பார்க்கிற பொழுது அந்த மனிதர் ஆண்டவராக இயேசுவோடு தொடர்ந்து இருப்பதற்காக அவன் விரும்பினார். ஆனா இயேசு சொன்னார், நீ உன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை உன்னுடைய சுற்றுப்புறத்தாருக்கு உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மனிதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவ்விதமாக அந்த நபர் அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில செய்த அந்த செயல்களை மக்கள் மத்தியில பிரசித்தப்படுத்துகிறத நாங்க என்ன பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அந்த வகையில் இந்த நாளிலும் கூட நாங்களும் இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்கு அந்த பகுதி இருந்த மக்களை போல எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்க ஏற்றுக்கொண்டு எங்களோட வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் குணமாக்குதலை உருவாக்குறதுக்கு நாங்கள் விரும்புகிறவர்களா நாங்க இருக்கிறோமா என்பதை குறித்து நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போறோம். அன்பான பரலோக பிதாவே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எங்களை தேடி இந்த உலகத்திலே வந்த பொழுது ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தின் கிரியைகளை நாங்கள் காணும்படியாய் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் செய்தீர். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கவனித்து தியானிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்படும். நீர் சகல விதமான வல்லமைகளுக்கு மேலான வல்லமை உடையவர். சகல விதமான பிசாசின் கிரியைகளையும் அழிக்க நீர் வல்லமை உடையவர். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட இப்படி இந்த தியானத்தை கவனித்து கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்டதான எப்படியான காரியங்கள் இருந்தாலும் நீர் அவைகள் எல்லாவற்றையும் நீர் அழிக்க வல்லமை உடையவர். உம்முடைய கிரியைக்கும் அதிகாரத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்காதவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய கிரியைக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுக்கிற பொழுது ஆண்டவரே, எங்களோட புத்தி தெளிகிறது. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில நீர் விடுதலையை நீர் கட்டளை இடுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தியான செய்தியின் மூலம் உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம், ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்குரிய வல்லமையை நாங்கள் இந்த காலையிலே நாங்கள் இந்த நேரத்துல நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் மறுபடியும் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறி இந்த தியான செய்தியை பார்த்து ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.